இங்கே இந்த பொண்ணு ஒருத்தனை சின்சியரா லவ் பண்ற. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு சினிமால பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட சொல்லி வச்சிருப்பா. சோ இவன் இந்த பொண்ணு கிட்ட நான் வெளியூர்ல பெரிய டேரக்டர் கிட்ட உன்னை பெரிய ஹீரோயின் ஆக்கணும்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்க. அதனால வா இங்க இருந்து போயிடலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டுல இருந்த நகை எல்லாம் கொண்டுவான்னு சொல்றான். இந்த பொண்ணு இவனை நம்பி கொண்டு வந்துடுறா. அப்ப போகும்போது இவ கிட்ட இருக்க நகையை நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறா. இந்த பொண்ணுமே நம்பி கொடுத்துறா. தென் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயப்படுறா. ஆனா இவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், டேரக்டரையும் போய் பார்க்கலாம்னு சொல்றா. அதை நம்பி இந்த பொண்ணு இங்கேயே இருந்துடுறா. ஆனா இவன் இந்த ஏரியால வித்துட்டு போனது அடுத்த நாள் தான் தெரிய வருது. இந்த பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா இவங்க ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம இந்த வேலைக்கே ஒத்துக்கிறா. ஆனா இந்த வேலைக்காக எப்படி நிக்கணும், எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லி தராங்க. அப்போ ஒரு ஆள் வரான். வேலைலாம் முடிஞ்சவன் 100 ரூபாய் டிப்ஸுமே கொடுத்துட்டு போறான். அந்த பணத்தை கொண்டு போய் இந்த பொண்ணு கிட்ட தராங்க. ஆனா அந்த பணத்தை எரிச்சு விட்டு இனிமேல் நீங்க என்ன வேற ஆளா தான் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே திமிரா பேசிடுறா. சோ இவங்க கோவப்பட்டு ஒரு நாள் ஒருத்தன் சைக்கோ மாதிரி வரான். அவங்க கிட்ட இந்த பொண்ணை மாட்டி விட்டுறாங்க. இந்த பொண்ணுமே அவங்க கிட்ட மாட்டி சம்மடி வாங்குறா. தென் ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கறாங்க. அவங்களுமே நான் எவ்வளவு ட்ரை பண்ண, ஆனா அவன் கையில கன் வச்சிருந்தான், அதனால தான் நான் காப்பாற்ற முடியல, இதெல்லாம் காப்பாத்திருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா.